ஓ ஏய், எதுக்கு என் ஷர்ட் கலர்ல புடவை கட்டிட்டு வந்திருக்க? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நான் இந்த புடவைய கட்டுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் அதை போட்டு வந்திருக்கீங்க. ஏய், எனக்கு என்னமோ நீ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரியே தோணுது. ஏன் உளறீங்க? நீங்க இந்த கலர்ல ட்ரெஸ் போடுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, போய் தொலைட்டோம். ஆனா ஒரு விஷயம், நேத்து எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, மண்டபத்துல தாலி கட்டும் போது நீ எந்திரிச்சு போயிடுறேன்னு சொல்லியிருக்க. அதை நீ நிச்சயமா செய்யணும். சிக்கல் பண்ணிராத. உன்னை நான் நம்புறேன். என்னை ஏமாத்திராத. அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். எந்திரிச்சு போயிடுறேன். சரி, நான் ஒண்ணு கேக்கட்டுமா? என்ன? இல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனையாகி நான் வேற வழி இல்லாம எந்திரிக்கலன்னா, நீங்க எனக்கு தாலி கட்டுற சிச்சுவேஷன் அமைஞ்சா அப்ப என்ன பண்ணுவீங்க? ஷ், ஷ், அமைதியா இருங்க. நீங்க தப்பா நினைக்காதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன். கண்டிப்பா நான் எந்திரிச்சு போயிடுவேன். போதுமா? இது விளையாட்டு விஷயம் இல்ல, என் வாழ்க்கை பிரச்சனை. புரியுதா? புரியுது புரியுது புரியுது. ஓகே, கூல். புரியுது. சரி, எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன? நேத்து உங்க ரூம்ல கிஃப்ட் எல்லாம் காமிச்சீங்கல்ல? ஆமா, யாழ் கொடுத்தது. அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க லவர் ஸ்ரீஜாவை லவ் பண்ணீங்களா? இல்ல ஸ்ரீஜாவை பார்த்து லவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்களா? அத மட்டும் சொல்லுங்களேன். அதையெல்லாம் நீ ஏன் கேக்குற? அது ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி தான், அவ்வளவுதான். உங்க லவ் ஸ்டோரிய தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். தெரிஞ்சுக்கோ, அப்பதான் எங்க காதலோட ஆழம் உனக்கு புரியும். புரிஞ்சுக்கிறேன், சொல்லுங்க. அவளை நான் முதல்ல பார்க்கவே இல்ல. கிஃப்ட் நிறைய வந்துச்சு. ஒவ்வொரு கிஃப்ட் வரும்போதும் அவ என்ன இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவ குடுக்கற ஒவ்வொரு கிஃப்டும் அவளை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை கொடுத்துச்சு.